இன்றைக்கி ஆதிரா ஜங்ஷனில் காயின் பிஸ்கட், அதாவது குட்டி குட்டியாக வட்ட வட்டமாக எல்லோ கலரில் நம்ம முட்டை பிஸ்கெட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, குட்டீஸ்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிட்ற பிஸ்கட் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு 50 கிராம் அளவுக்கு ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற வெண்ணெயை எடுத்து போட்டு இந்த மாதிரி வயர் விஸ்கில் நல்லா கைகளாலேயே நல்லா கலந்து விட்டுருங்க. அதோட 1/2 டீஸ்பூன் தூளுப்பு, 2 முட்டை உடச்சி ஊற்றிக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றிக்கோங்க. பைனாப்பிள் எசன்ஸ் இருந்தாலும் அதுவும் சில செட்டுகள் ஊற்றிக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது எல்லாத்தையும் நல்லா கைகளால் கலந்து விடுங்க. அடுத்ததாக 150 கிராம் அளவுக்கு மைதா சேர்த்துக்கோங்க. இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. 2-3 சொட்டு எல்லோ கலர் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. நீங்கள் கலந்ததுக்கப்புறம் இது சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் இலக்கமாக இருந்தால் போதுமானது. இப்போ ஒரு பைப்பிங் பேக்கை நான் ஒரு டம்ளருக்குள்ளே போட்டு விரிச்சிக்கிறேன். அப்போ தான் மாவு உள்ளே கரெக்டாக போகும். இப்போ இந்த பைப்பிங் பேக் இல்லாட்டி நீங்கள் பால் கவர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கெட்டியான மாவை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் போட்டுக்கோங்க. மாவு பாருங்கள், இந்த அளவுக்கு பதத்தில் இருக்கணும். மாவை நல்லா ஃபில் பண்ணதுக்கப்புறம் பைப்பிங் பேக்கோட எண்டில் நீங்கள் ரப்பர் பேண்ட் போட்டுக்கோங்க. தேவையான அளவு மாவை ஃபில் பண்ணதுக்கப்புறம் இந்த கேரி பேக்கை, அதாவது அந்த பைப்பிங் பேக்கை எடுத்து நல்லா குலுக்கி விட்டிங்கன்னா மாவு உங்களுக்கு உள்ளே நல்லா தாராளமாக இறங்கிரும். அதுக்கப்புறம் அந்த எண்டில் நீங்கள் ரப்பர் பேண்டு போட்டு நல்லா டைட்டாக கட்டிக்கோங்க. நுனியில் ஓரளவு மீடியம் சைஸில் கட் பண்ணிக்கோங்க. அதை நம்ம பிழியும் போது உங்களுக்கு தெரியும். இப்போது ஒரு பிளேட்டில் நான் கொஞ்சம் போல் வெண்ணெய் இல்லாட்டி நெய் கூட நீங்கள் தடவிக்கலாம். தடவி க்ரீஸ் பண்ணியிருக்கேன். மேலே பட்டர் பேப்பரை விரிச்சிட்டு இப்போ பாருங்கள், பிழியும் போது எந்த அளவுக்கு உங்களுக்கு மாவு வெளியே வருதுன்னு. ஸோ இந்த அளவுக்கு தான் அந்த கோனை கட் பண்ணணும். நீங்கள் முதல்ல சின்னதாகவே கட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் தேவைன்னா இன்னும் கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இந்த பிஸ்கெட்டுக்கு மாவை இப்படி சின்ன சின்னதாக வைங்க. தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது இல்லையா, நீங்கள் அடுப்பில் வச்சு வேக வைக்கும் போது அப்படியே அமுங்கி வட்ட வட்டமாக வந்துடும். இந்த மாதிரி கொஞ்சம் கேப்பு விட்டு விட்டு நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கடாயை ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுட்டேன். கொஞ்சம் ஹையில் வச்சு 5 நிமிஷம். அதுக்கப்புறம் உள்ள பழைய ஸ்டாண்டை வச்சு இந்த பிளேட்டு அப்படியே உள்ளே இறக்கி மூடி போட்டு மூடிட்டேன். மூடியில் சின்ன ஹோல் இருந்தாலும் பரவாயில்ல, அதனால் ஒன்றும் இல்லை. 10லிருந்து 15 நிமிஷத்தில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுட்டேன். மேலே நீங்கள் கையில் தொட்டு பார்த்தா ஒட்டாது. இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், நம்ம கடாயில் பேக் பண்ணனால லேஸாக பின்னாடி ப்ரௌனிஷாக இருக்குது. மற்றபடி அதே கலரில் வந்திருக்கு. உடச்சி பார்த்தா கூட எவ்வளோ நல்லா கிறிஸ்பியாக உடையுதுன்னு பாருங்கள். உங்களுக்கு பிஸ்கட் ஆற ஆற நல்லா கிறிஸ்பி ஆயிரும். அதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட் டப்பாவில் போட்டு நீங்கள் மூடி வச்சுக்கலாம். இனி இந்த பிஸ்கட்டை அதிக காசு கொடுத்து கடையில் வாங்க தேவையில்லை. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஆதிரா ஜங்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு ரெசிபியோடு சந்திப்போம்.